Peppers பொழுதுபோக்கு தொலைக்காட்சி. சுட சுட உங்கள் மனதை தொட. வணக்கம் நேயர்களே, நான் உங்க ராஜீவ் பேசுறேன். Welcome to a first class on a tasty episode of Stir Fry only on Peppers Television. நம்மளுக்கு all time favorite ஆன சாப்பாடு வந்து வீட்டோட சாப்பாடு. ஆனா even then வந்து we come to restaurants, we come to hotels. ஏன்னா இங்க வந்து first class ஆன சர்வீஸ் இருக்கு, சூப்பரான ஒரு ஃபீல் இருக்கு and பயங்கரமான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. ஆனா இந்த சூப்பரான அட்மாஸ்பியர்ல வந்து suppose we get வீட்டு மாதிரி சாப்பாடு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். Welcome to Stir Fry my friends, and the restaurant is Parambriyam வீட்டு சாப்பாடு. ஜி வணக்கம் மிஸ்டர் வேலு சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியும் ஒவ்வொரு படம்ல வந்து ஒரு ஹீரோ இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ஹீரோ வந்து ஷெஃப், அண்ட் இங்கே பாரம்பரியம்ல வந்து ஷெஃப் இருக்காங்க, நம்ம ஹீரோ இருக்காங்க. மிஸ்டர் வேலு எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். வாட் இஸ் சோ ஸ்பெஷல் அபவுட் திஸ் பிளேஸ்? எங்களுக்கு மெயினா இந்த ஏரியா பெஸ்ட். ஆமா, இது பிரான்ச் வந்து பாரிஸ்ல இருக்கு. ஆமா, எனக்கு ஹைகோர்ட் ஆப்போசிட்ல இருக்கு, அது பெரிய அட்வான்டேஜ். சோ ஏதோ ஒரு டென்ஷன், ஏதோ ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஏதோ ஒரு லா கேஸ்ல வந்து இங்க வந்து சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். அவங்க என்ன டென்ஷன்ல வந்தாலும் இங்க எங்க சாப்பாட்டை சாப்பிட்டா அவங்க டென்ஷன் மறந்து கூலா இருப்பாங்க. மற்றபடி எங்களுக்கு மெயின் ரோட்ல இருக்கு, ஸோ வர்றதுக்கு கஸ்டமர் ஈஸியா வந்துருவாங்க. இப்போ வீட்டு சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு என்ன வித்தியாசம் இருக்கு ஆக்சுவலா சார்? ஆக்சுவலாக மற்ற ஹோட்டலுக்கு பாரம்பரியத்துக்கு என்ன வித்தியாசம்னா இதில் ஃபுல்லாக அஜினமோட்டோ போடாம கலர் சேர்க்காம வீட்டில் நம்ம எப்படி மசாலா அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் அஜினமோட்டோ எதுவுமே போடாமல் மசாலாலாம் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி சூப்பர் அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீட்டில் வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பண்ணலாம், கரெக்டா? இது மாதிரி அதே வந்து ஃபாலோ பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாமா? இங்க என்ன இருக்கோ அதை நீங்க வீட்லயே செய்யலாம், அதே டேஸ்ட் வரும். சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க, வீட்டு சாப்பாட்டுல வந்து என்ன ஸ்பெஷலா இருக்கு? நம்ம பாரம்பரியம்ல வந்து என்ன ஸ்பெஷலா இருக்கு? சிக்கனா, ஃபிஷ்ஷா, ப்ரான்ஸா, மட்டனா, என்ன ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு? எங்க இதுல எல்லாமே ஸ்பெஷல். குறிப்பிட்டு சொல்லணும்னா பாரம்பரிய மட்டன் சுக்கா, குச்சி இறால், சொரா புட்டு, கோலா உருண்டை, எல்லாமே ஸ்பெஷல். ப்ரான் மசாலா இந்த மாதிரி வீட்ல செஞ்சாக்க அவ்வளவு டேஸ்டியா இருக்கும். ஆக்சுவலா அம்மா வந்து ஷோரா அந்த ஷோ பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பெப்பர்ஸ்க்காக நீங்க என்ன ஷோ பண்ண போறீங்க சார்? என்ன சமையல் பண்ண போறீங்க? என்ன டிஷ் பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் மட்டன் சுக்கா செய்ய போறோம். சூப்பர். நெக்ஸ்ட் சொரா புட்டு, நெக்ஸ்ட் ப்ரான் மசாலா, ஓகே. அடுத்து கடைசியா குச்சி இறால். சூப்பர். ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் சுக்கா நீங்க பண்ண போறீங்க. ஸோ இந்த மட்டன் சுக்கால வந்து என்ன ஆகும், வாட் ஆர் த இன்கிரிடியன்ஸ் ரிக்வயர்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ் ரெடியா பண்ணிட்டு வச்சுப்பாங்க, தென் தே கேன் ஃபாலோ யூ. என்ன தேவை இருக்கு சார்? இல்லை, மட்டன் சுக்காவுக்கு ஃபர்ஸ்ட் மட்டன் தேவை இருக்கு. மட்டன் எடுத்துக்கணும். அடுத்து வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கணும். தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி. ஸோ இந்த நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, இன்கிரீடியன்ஸ் வந்து ஒவ்வொரு வீட்டில் வந்து ஒரு கிச்சன்ல இதெல்லாம் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க ரெடியா வச்சிங்கன்னா யூ கேன் ஆல்சோ டூ த மட்டன் சுக்கா பாரம்பரியம் ஸ்டைல். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிச்சன்ல போயிட்டு பார்த்துடலாம் நீங்க எப்படி பண்றீங்க. தேவை இருக்கு, மட்டன் தேவை இருக்கு, எல்லா இன்கிரீடியன்ஸ் தேவை இருக்கு. அது தவிர வந்து ஒரு டேலண்ட் தேவை இருக்கு, அது வந்து ஒன்லி வேலு கிட்டே இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ டு த கிச்சன் அண்ட் see how he is making the mutton சுக்கா.
ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், என்னோட வேலை வந்து ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா நீங்க வந்து சமையல் செஞ்சீங்க வேலு சார், நான் வந்து பார்த்தேன். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா பார்க்கணும் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், சாப்பிடுறது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயம். இந்த நல்ல டேஸ்டியான மட்டன் சுக்கா நம்ம இப்போ சாப்பிடலாம். நீங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா பண்ணீங்க சார். மட்டன் சுக்கா வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்ணீங்க. ஜஸ்ட் ஒரு 8 or 10 மினிட்ஸ்ல வந்து நீங்க பண்ணீங்க. இது வந்து ரொம்ப ஃபாஸ்டான டிஷ்ஷா? இல்ல, இது பாயில் ஆகிறது மட்டும் தான், மற்றபடி வேற எல்லாம் ஈஸி. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியும் சரி கரெக்டா பாயில் ஆயிருக்கு? எப்படி தெரியும்? நீங்க வந்து டச் பண்ணுவீங்களா இல்லைன்னா வந்து ஒரு ஃபீல் தெரியுதா உங்களுக்கு? அந்த ஒரு வாசத்திலே தெரியும். வாசத்தை ஆக்சுவலா இந்த வாசத்துல வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்சுவலா டேஸ்ட் பண்ண ஒரு நல்ல மனசு வருது சார். இப்போ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துறேன் கொஞ்சம் லைட்டா. ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சார். நீங்க இல்லைன்னா இது மட்டன் சுக்காவே இல்லை சார். ஓகே, ஸ்மெல் சார். இந்த ஸ்மெல் நீங்க சொன்னீங்க ஆக்சுவலா ரொம்ப நீங்க ஸ்மெல் பண்ணாக்க தெரியும் உங்களுக்கு மட்டன் வந்து ரெடியா இருக்கு. இந்த ஸ்மெல் வந்து எப்படி வருது ஆக்சுவலா? என்ன காரணம்? என்ன எந்த வீட்ல வந்து இந்த மாதிரி ஸ்மெல் வராது சார்? என்ன போட்டிருக்கீங்க நீங்க? எல்லார் வீட்லயும் பண்ற கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு. இந்த ரொம்ப ஸ்மெல் வரணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். ஸோ அடுத்த வாட்டி இந்த வீட்டில் இந்த ஸ்மெல் வரலைன்னா நான் சொல்வேன் 1/2 ஸ்பூன் நெய் போடணும், அந்த ஸ்மெல் வந்துடும். ஓகே, நான் வந்து அவ்வளோ நான் பேசியிருக்கேன், நீங்கள் அவ்வளோ சைலண்டான டைப் இருக்கீங்க, பரவாயில்ல. இப்போ வந்து வி ஆல்ரெடி ஹேவ் சம் ரைஸ் அண்ட் சம் ரசம். ஏன்னா அது சவுத் இந்தியன் ஃபீல்ல வந்து இது நிச்சயமா ஒரு மஸ்ட் தான். ஸோ இந்த மட்டன் சுக்கா வந்து வித் வாட் வி கேன் ஈட் சார்? ரைஸ், ரசம் இல்லைன்னா பரோட்டா என்னோட சாப்பிடலாம் சார்? மட்டன் சுக்கா எதோட வேணாலும் சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் இது பிளேனா சாப்பிடலாம் சார். இது ரசத்தோட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். சரி, இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணோம், நான் கூட டேஸ்ட் பண்ணேன், பார்க்கலாம் யாருக்கும் அதிகமா பிடிக்குது. ஓகே ஓகே. வெரி வெரி சார். என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து இது மட்டன் ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு சார். அது வந்து எப்படி மட்டன் வந்து இன்னொன்று கறி நல்லா கொஞ்சம் ஆடு முத்து ஆடை வாங்காம ஏலம் ஆடை வாங்கணும். அது இல்லாமல் நல்லா பாயில் பண்ணணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஸ்பைசி சாப்பாடு, காரம் சாப்பாடு பிடிக்காது. இது வந்து காரமே இல்லை, ஆனா ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கு, ஒரு ஃபீல் ஆஃப் ஸ்பைஸ் இருக்கு. வெரி வெரி குட் சார். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு? நீங்க என்ன சொல்லுங்க, என்ன ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு மைனஸ் ஒண்ணுமே இல்லை. அது இதே ஒரு நோட்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐ வில் ஹேவ் த மட்டன் சுக்கா. வேணும் சார், ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணிருக்கீங்க மட்டன் சுக்கா. அது வந்து நான் டேஸ்ட் பண்ணேன். ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது, எனக்கு அது பத்தல. நீங்க அவ்வளோ டேஸ்டியா பண்ணேன், அவ்வளோ நல்லா இருந்தது. நிச்சயமா வெரி வெரி குட். கை காமிங்க உங்களுக்கு, வியூவர்ஸ்க்கு கை காமிங்க. நீங்க வந்து என்ன மேஜிக் செய்றீங்கப்பா? என்ன ஒரு மேஜிக், என்ன ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கு. சூப்பர் சார். இப்போ நீங்க சொல்லுங்க அடுத்து என்ன நீங்க பண்ண போறீங்க? அடுத்து நாங்கள் பாரம்பரியத்தினுடைய ஸ்பெஷல் குச்சி இறால். குச்சி எறா. ஓஹோ, எறா. இந்த குச்சி எல்லா ஹோட்டல்லையும் இறால் வந்து நார்மலாக இருக்கும். நாங்கள் ஸ்டிக்கில் அதை ரொம்ப வித்தியாசமாக வீட்டு ஸ்டைலில் பண்ணி கொடுப்போம். ஓஹோ, இது வந்து எந்த ஊர் ஸ்டைல் ஆக்சுவலா? தமிழ்நாடா, ஆந்திரா, கர்நாடகா, எந்த ஸ்டைல் இது ஆக்சுவலா? இது சவுத் இந்தியன் ஸ்டைல். சவுத் இந்தியன்ல வந்து இது பண்ணுவாங்க. சூப்பர். ஓகே. ஸோ என்ன ஒரு கான்செப்ட் சார்? என்ன குச்சி, ஏன் குச்சி யூஸ் பண்றீங்க, அது என்ன பண்ண போறீங்க சார் நீங்க இப்போ? சில குச்சி ஏன் யூஸ் பண்ணுறோம்னா அது நார்மலாக குழந்தைங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு, ஸோ பார்த்தாலே அது குச்சியறாங்கிற தெரிகிற அளவுக்கு அதனால குச்சி யூஸ் பண்ணுறோம். ஓகே ஓகே. ஸோ மற்றபடி அந்த ஸ்டிக்கில் வச்சோன்னா அது ஒரு அழகாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் ஸ்டிக்கில் வந்து நீங்கள் ப்ரான் வைப்பீங்க, ஆனால் தென் என்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவீங்க? என்ன இருக்கு மேலே? என்ன ஃப்ரை பண்ண போடுறீங்க? என்ன போட போகிறீங்க சார்? என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது? அதில் ஒன்றுமே இல்லை, நம்ம வீட்டில் ஒரு 4 மசாலா இருந்தால் போதும். பிரெட் கம்ஸு, கார்ன்ஃப்ளவரு, மைதா. பிரெட் கிரம்ஸ், கார்ன்ஃப்ளவர், மைதா. ஓகே. ஒரு குச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குச்சி வாங்கி கொஞ்சம் மிளகா பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எறாவை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரெட் கம்ஸில் தடவி ஸ்டிக்கில் மாட்டி, ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் ஆயிலில் வறுத்து எடுத்துருவோம். நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து அவ்வளோ சிம்பிளான மேட்டர் நீங்கள் சொல்கிறீங்க, ஜஸ்ட் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம். ஆனால் செய்யறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காமிக்க போகிறீங்க ஹவு டு டூ திஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. லெட்ஸ் கோ பேக் டு த கிச்சன் அண்ட் see how to make the குச்சி எறா.
Okay, lucky number 2, tasty number 2. Yes, of course, number 2 dish வந்து is this very interesting ஆன ஒரு டிஷ். நீங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சிம்பிளா பண்ணீங்க. நான் ஒரு கேள்வி சார், இந்த எப்போ ரெசிபி பண்ணீங்க? நீங்க வந்து இந்த ஸ்டிக் கூட நீங்க ஃப்ரை பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படி சார்? ஏன் ஸ்டிக் கூட ஃப்ரை பண்ணீங்க? ஏதோ ஆல்ரெடி நம்ம ஸ்டிக் நான் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் சார். எப்படி? இந்த ஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டியான ஹை குவாலிட்டி, ஒவ்வொரு விஷயம் நம்ம பாரம்பரியம்ல ஹை குவாலிட்டி, இன்க்ளூடிங் த ஸ்டிக் ஆல்சோ வெரி ஹை குவாலிட்டி. வெரி குட். ஸோ இந்த மசாலா இது மாதிரி தனித்தனியா வறுத்து ஸ்டிக் பண்ணோம்னா மசாலா தனியாக வந்துடும். அது ஒன்று நமக்கு சேஃப்டி. இன்னொன்று எல்லாமே ஒரே நேரத்தில் பாயில் ஆகும். ஃபாஸ்டர், அது வந்து ஃபாஸ்டராக இருக்குது ஆல்சோ. ரைட், ஓகே. ஸோ அதனால இந்த ஸ்டிக்கில் வச்சு அப்படியே பாயில் பண்ணுறோம். இன்னொன்று சில்ட்ரன்ஸ்க்குலாம் இதை பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவாக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். லெட் அஸ் ட்ரை த குச்சி எரா சார். நம்ம ட்ரை பண்ணலாம் அண்ட் லெட் அஸ் see how good it is. சார் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு இன்னொரு டிப் நீங்கள் கொடுக்கல சார் எனக்கு. When the children are seeing lollipop, they are becoming very happy. When I am seeing prawn also, I am becoming very happy. நம்ம ஃபர்ஸ்ட் டிஷ் வந்து நம்ம சாப்பிட்டோம் வித் ரைஸ். இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட், நீங்கள் வந்து சாஸோட கொடுக்குறீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்ல சைட் டிஷ் மாதிரியா இது எப்படி சார்? ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆனோன்னா இது சீக்கிரம் பாயில் ஆகிடும், அதனால் உடனே கொடுத்துடலாம். இன்னொன்று குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், வெரி குட் சார். இது வந்து பிளேனாக சாப்பிடலாம், வித் சாஸ் கூட சாப்பிடலாம். அண்ட் ஆல்சோ சம் சாலட்ஸ் ஆன் தி சைட். வெரி குட். டோட்டல் கம்ப்ளீட். நல்ல ஸ்டார்டர் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து சேஃப் ஸ்டார்டர் வந்து ஒரு சிக்கன் சைட் டிஷ்ல ஒரு சிக்கன் கூப்பிடுவாங்க. நீங்க வந்து ப்ரான்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்டர் பண்ணிருக்கீங்க. இட் இஸ் வெரி வெரி குட். ரிமெம்பர், ரொம்ப ஹெல்தியான ஃபுட் இருக்கு, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஃபுட் இருக்கு. எப்பவுமே நான் ஸ்கூல்ல இருந்து டீச்சர் சொல்லுவாங்க குச்சி குச்சி. இப்போ வந்து குச்சி நான் ரொம்ப நல்லா வார்த்தை. ஏன்னா குச்சி ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன டேஸ்ட் இருந்தது. அவ்வளோ சிம்பிளா பண்ணீங்க, அவ்வளோ ஈஸியா பண்ணீங்க. ஷோரா வீட்டில் வந்து ஆல் த லேடிஸ் பார்த்து காப்பி பண்ணுவாங்க சார். ஓகே, நவ் லெட்ஸ் கோ ஆன். இன்னும் 2 ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷஸ் நீங்க சொல்லிருக்கீங்க. அடுத்து என்ன பண்ண போறீங்க சார்? நெக்ஸ்ட் சோரா புட்டு, பிரான் மசாலா. சோரா புட்டுனா சோரா ஆக்சுவலா ஷார்க் ஃபுட். ஷார்க் ஃபிஷ் சாப்பிடலாமா அப்படி? ஓஹோ. இது ஃபுல் செட்நட் ஸ்டைலில் இருக்கும். ஓகே. ஸோ ப்ரான் மசாலா எல்லாம் வீட்டில் நம்ம நார்மலாக நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்களோ அதே மசாலா மாதிரி போட்டு. சரி, நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். நீங்கள் சொல்கிறீங்க வீட்டில் அம்மா பண்ணலாம், வீட்டில் ஒய்ஃப் பண்ணலாம், அடுத்த வீட்டில் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ணலாம், அது மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் என்ன ஸ்பெஷலாக இருக்குது? நீங்கள் வந்து வீட்டிலே சமையல் செஞ்சாக்கா அவங்க நீங்கள் வருவாங்க சார். ஸோ அதை நீங்கள் சொல்லுங்கள். வீட்டிலே பண்ண முடியும்னா இங்கே ஏன் வருவாங்க? அதாவது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அவங்களும் ஆஃபீஸ் போகிறவங்க, வீட்டில் நிறைய டைம் இல்லை, ஒர்க் லோடு நிறையா இருக்குது. ஸோ அதனால வீட்டு சாப்பாடு மாதிரி சாப்பிடணும்னா பாரம்பரியத்தை தேடி வருவாங்க. கரெக்ட். ஸோ பாரம்பரியம்ல வந்து வீட்டு மாதிரி சாப்பாடு இருக்கு. ஆனால் இந்த சாப்பாட்டுல வந்து நிறைய லவ் இருக்கு, டைம் இருக்கு, அஃபெக்ஷன் இருக்கு. அதெல்லாம் வந்து சாப்பாட்டுல ஒரு டேஸ்ட் வருது தானே. சூப்பர். நான் ப்ரான் மசாலா வந்து நீங்க எப்படி பண்ண போறீங்க சார்? எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரான் போட போறீங்க? என்ன போட போறீங்க அந்த மசாலா சார்? செட்டிநாட் ஸ்டைல்ல கொஞ்சம் காரமா இருக்கும் தானே, லைட்டா. ப்ரான் மசாலா அவங்கள ஃபஸ்ட்டு இறா வாங்குறோம். நமக்கு தேவையான அளவுக்கு இறா வாங்கிட்டு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, சரி, கொஞ்சம் ஆயில், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, அவ்வளோதான் அதில் சேர்க்க போகிறோம். இது சமையல் செய்யணுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் சார்? 10 நிமிஷமா, 15 நிமிஷமா, எவ்வளோ டைம் சுமாரா? 10 minutes to 15 minutes பண்ணி. அவ்வளோதான். 10 to 15 minutes வந்து நீங்கள் ஃபுல் டிஷ் ரெடி பண்ணலாம். டிஷ் ரெடி பண்ணலாம். ஓகே. அது ரொம்ப சீக்கிரம் பாயில் ஆயிரும் ப்ரானு. அதனால அது அந்த வதக்குற டைம் தான், மற்ற எல்லாமே சீக்கிரம் ஆகும். சூப்பர். அடுத்த டிஷ் வந்து சோரா புட்டு. அது எப்படி பண்ணுவீங்க சார்? நீங்கள் என்ன? சோரா ஃபஸ்ட்டு மீனை எல்லாம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு அது ஊற்று புட்டு மாதிரி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வெங்காயம், கருவேப்பிலை, ஓகே, கொத்தமல்லி, பச்சை மிளகா, பூண்டு. ஓகே. இந்த பூண்டுலாம் வந்து ரொம்ப கேஸ்ட்ரபிள் பிரச்சனைக்கெலாம் நான் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வந்து ஆல்சோ 10 to 15 minutes டைம் எடுக்கும். ஆமாம், இதுவும் 10 minutes இருக்கும். சூப்பர். நீங்கள் வந்து 4 டிஷ் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. நம்மளுக்கு 2 ஆல்ரெடி ஆயிருக்கு, 2 நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் உங்கள் ஃபேவரட்டான டிஷ் என்ன இருக்குது? விச் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ்? என்ன உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? சோரா புட்டு. அது என்ன டிஷ் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது? அது நீங்க இப்போ சொல்ல மாட்டீங்க, ஆஃப் கேமரா தான் நீங்க சொல்லுவீங்க. ஓகே, now we'll go back once again in the kitchen. 2 டிஷ் நீங்க செய்ய போறீங்க. அந்த 2 டிஷ் வந்து நான் சாப்பிட போறேன். So we'll see and have lots and lots of fun. Stay tuned. நீங்க பாக்குறீங்க Stir Fry.
Well, so far it's been an episode with lots and lots of fun and நிறைய seafood இருக்கு. Well, of course, my friends, in the episode வேலு has killed all the animals in the Marina Beach and got here. Sir, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க நீங்க. And இப்போ லாஸ்ட் 2 டிஷ் நம்ம ஷோல உங்க பரம்பிரியமோட ஸ்பெஷாலிட்டி ஒருக்கு prawn மசாலா and ஒன்னு சோரா புட்டு சார். இப்போ ரைஸோட என்ன சாப்பிடலாம் ரெண்டுமே சார்? நீங்க prawn மசாலா ஃபர்ஸ்ட் போடுங்க. prawn மசாலா with the rice. சோரா புட்டு எப்படி சாப்பிடலாம்? சைடு டிஷ்ஷா தொட்டு. சைடு டிஷ்ஷா சாப்பிடலாம். ஓகே. I will serve you again first sir. உங்க ரெஸ்டாரன்ட்ல நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. So you must give me the tip sir. Tip எனக்கு கொடுங்க. ஓகே. போதுமா சார்? சார் prawnல அந்த tail இருக்குதானே? prawnோட tail அது கைட்டுவீங்களா நீங்க? அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். சோ அது நம்ம ஃப்ரீயா சாப்பிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்க அது கஷ்டமா இருக்கு. chicken with the bone, fish with the bone இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இது சோரா புட்டு. இது சைடு டிஷ் மாதிரி சார். ஓகே. காலமா இருக்குமா? சில்லி எல்லாம் போட்டுருக்கீங்க? இல்ல சார் ஒரு ஆனியன் இல்ல அதெல்லாம் இது ஜஸ்ட் லுக்கா? எஸ். ஓகே. இது நீங்க பார்த்தேன் சார், நீங்க ரொம்ப ஈஸியா பண்ண இது சோரா புட்டு ரொம்ப ஈஸியா ரொம்ப ஃபாஸ்டா பண்ணீங்க. ஓகே பாய்ஸ், now let's have the speciality of பாரம்பரியம். இது rice with prawn masala and side dish சோரா புட்டு. Let us try it and see how good Mr. Velu has done. Okay. எப்படி இருக்கா? எவ்வளவு சூப்பரா இருக்கு நீங்க கேட்கணும் சார். இட்ஸ் ரியலி வெரி வெரி குட். உண்மையா சொல்றேன் சார், எனக்கு ஆக்சுவலா ப்ரான் அவ்வளோ பிடிக்காது. ப்ரான் ஓகே, நீங்க அவ்வளோ டேஸ்டா பண்ணீங்க, அவ்வளோ சாஃப்டா இருக்கு, அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. நிச்சயமா இட்ஸ் வெரி வெரி குட். அண்ட் ஃபார் ஆல் ஆஃப் யூர் யார் மக்கள் பார்க்குறாங்க ஃபீல் பண்றாங்க ப்ரான் அவ்வளோ பிடிக்காது நம்மளுக்கு, இது வெரி வெரி நைஸ், வெரி சிம்பிளான ஒரு ஃப்ளேவர் இருக்கு. வெரி குட் சார், சூப்பர்பா இருக்கு. அண்ட் ரைஸோட நல்ல காம்பினேஷன் சார். இந்த இட்லிக்கும் சாப்பிடலாம். ஓ அப்படியா? இடியப்பம், இட்லி, உத்தாப்பமோட side dish கூட நம்ம டேஸ்ட் பண்ணலாம். Let us see how good the side dish is. சோரா புட்டு வெரி குட் சார். இது நீங்க சொல்லுங்க ஷார்க் ஃபிஷ். ஷார்க் ஃபிஷ் அவ்வளோ டேஸ்டியா இருக்குது. நல்லா பண்ணிருக்கீங்க நீங்க, சூப்பர். ஆனா நம்ம யார் வராங்க ரெஸ்டாரண்ட்க்கு அவங்களுக்கு ஏதோ பயம் இருக்கா? சரி நம்ம ஷார்க் ஃபிஷ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது ஏதோ தாட் இருக்கா? இல்லைன்னா ஹெல்த்தியா இருக்கா இதெல்லாம்? நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. பாருங்க. அப்படியா? ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, டேஸ்டாகவும் இருக்குங்க. ஸோ கார்லிக் எல்லாமே போட்டு செய்யறாங்க. சூப்பர்பா டேஸ்ட் இருக்கு. நிச்சயமா இங்க ஒரு சின்ன ஸ்பைஸ் இருக்கு, நல்ல ஃப்ளேவர் இருக்கு. அண்ட் இந்த காம்பினேஷன் ஆஃப் prawn மசாலா along with the rice and side dish நிச்சயமா இஸ் வெரி வெரி குட். இது ஒரு கம்ப்ளீட் மீல் மாதிரி இருக்கு. இட் இஸ் ரியலி வெரி வெரி நைஸ். அண்ட் சார் இப்போ சொல்லுங்க, நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க சொல்றாங்க மார்க்கெட்ல ஃபிஷ் சரியில்லை, மார்க்கெட்ல ப்ரானே சரியில்லை, மார்க்கெட்ல எதுவுமே சரியில்லை சீ ஃபுட். நம்ம எப்படி பார்த்து டிசைட் பண்ணலாம் சரி ஃபுட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, மீட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஆக்சுவலாக நாங்கள் மற்றபடி வெளியில் வாங்குறதில்ல, நேராகவே நாங்கள் போயிட்டு ஹோல்சேல் பீச்சிலே போயிட்டு நேராக மார்க்கெட்டில் நாங்களே போய் பார்த்து பீச்சு. ஸோ நல்லா சீ ஃபுட் வாங்கணும்னா தயவு செய்து நீங்க பாரம்பரியம் வாங்க. கம் அண்ட் ஹேவ் த வெரி வெரி குட் வீட்டு சாப்பாடு அட் பாரம்பரியம். சார் நீங்க அவ்வளோ நல்ல சாப்பாடு கொடுத்தீங்க இன்னைக்கு, அதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார் ஃபார் கமிங் அண்ட் ஷோயிங் அஸ் ஆல் த சூப்பர்பான டிஷ்ஷஸ். ஆனா வெல் ஆஃப் கோர்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பாத்தீங்க பாரம்பரியம்ல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, டேஸ்ட் சூப்பர்பா இருக்கு, வீட்டு சாப்பாடு இருக்கு. ஆனா அவ்வளோ லவ்ல பண்றாங்க, அவ்வளோ ஸ்பெஷலா பண்றாங்க. ஸோ ஆல் த வியூவர்ஸ்க்கு யார் பாக்குறாங்க அவங்களும் போய் யோசிப்பாங்க சரி பாரம்பரியம் போகணுமா வேண்டாமா. நீங்க பார்த்த வியூவர்ஸ்க்கு சொல்லுங்க ஏன் இங்க ஷியோரா வரணும், நீங்க சொல்லுங்க சார். எங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு நோ டவுட் சூப்பர். ஸோ சர்வீஸு, ஸோ ரேட்டு, எல்லாத்துக்கும் ரேட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பில் இப்போ வரப்போகுது. நீங்க நிறைய இப்போ பில் போட போறீங்க நம்மளுக்கா? யூ வில் சார்ஜ் மீ இல்லைன்னா ஃப்ரீயா சார்? நீங்க ஃப்ரீயாவே சாப்பிடுங்க. ஐயோ ஓகே, அவன் இன்னும் கொஞ்சம் 2-3 சிக்கன் 65 கொண்டு வாங்கப்பா, நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு. ஓகே, நீங்க வருஷம் 365 நாள் பாரம்பரியத்தில் சாப்பிட்டாலும் எந்த ப்ராப்ளம் வராது. நீங்க வீட்டில் சாப்பிட்ற ஃபீலாகவே இருக்கும். நீங்க எனி டைம் பாரம்பரியம் எப்போ வேணாலும் சாப்பிடலாம். நீங்க இருக்கணும் சார். நீங்க சூப்பர்பா பண்ணிருக்கீங்க. பாரம்பரியம் ஃபுட் ஸ்பெஷாலிட்டி ஷெஃப் இருக்கு, நீங்க சூப்பர்பா பண்ணிருக்கீங்க. அண்ட் பாரம்பரியம் நான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்துருக்கேன்
டேஸ்ட் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே வந்து நீங்க பாத்துக்கீங்க. டேஸ்ட் அண்ட் ஹெல்த் வந்து நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க. இட்ஸ் a குட் பேலன்ஸ், செம்மையான டேஸ்ட் இருக்கு அண்ட் ஆல்சோ வெரி வெரி ஹெல்தி ஃபுட். அதே ஒரு ஃபீல்ல அதே ஒரு மூட்ல வந்து தேங்க்யூ ஃபார் வாட்சிங் a சூப்பரான எபிசோட் ஆஃப் ஸ்டர் ஃப்ரை. நீங்க பாத்தீங்க some fantastic food at பாரம்பரியம் in the Paris branch. Goodbye and stay tuned to Peppers Television, just like the food சுட சுட உங்க மனதை தொட.